அஸ்ஸலாமு அலைக்கும். நான் தான் உங்க ஷக்கீலா. உங்க எல்லாருக்கும் தெரியும். இது நல்லா இருக்குல்ல? டை. அதாவது சமீபத்துல எனக்கு ஒரு ஆப்ரேஷன் ஆச்சு. இப்பதான் வந்தேன் ஹாஸ்பிட்டல்ல இருந்து. நம்ம வீட்டு பக்கத்துல மெட்வே ஹாஸ்பிட்டல் தான். டாக்டர் பாலமுருகன் சார் எனக்கு ஒரு சர்ஜரி பண்ணாரு. சீரியஸா சொல்றேன், விளையாட்டுக்கு இல்ல. என் குழந்தைங்க, என் மக்களுக்கு எல்லாருக்குமே இந்த ஃபோனுன்றது ஒரு யூஸ்ஃபுல்லான கேட்ஜெட் தான். எவ்வளவு தேவையோ அவ்வளோ யூஸ் பண்ணா மட்டும். உதாரணத்துக்கு நான், வெளியே யாரும் வேண்டாம். ரொம்ப நேரம் ரீல்ஸ் பார்ப்பேன். அதனால தான் கழுத்துல அறுவை சிகிச்சை அப்படிங்கிற மாதிரி ஷகிலா அவங்க என்ன சொல்லியிருக்காங்கன்னு தெரியுமா? வாங்க என்னாச்சுங்கிறத பார்க்கலாம். ஷகிலா அவங்களுக்கு கழுத்து பகுதியில அறுவை சிகிச்சை மேற்கொள்ளப்பட்டிருக்கு. இது தொடர்பான புகைப்படம் வெளியாகி இருந்துச்சு. அவங்களோட சமூக வலைதள பக்கத்துல விளக்கம் கொடுத்திருக்காங்க. ஒரே இடத்துல படுத்துக்கொண்டு தொடர்ந்து 4 மணி நேரம் வரைக்கும் என் மொபைல்ல கேம் விளையாடுவேன். டீ குடிக்கணும்னா மட்டும் தான் நான் எந்திரிப்பேன். டீ குடிச்சிட்டு மறுபடியும் அதே கேம் விளையாடுவேன். கேம் மட்டும் கிடையாது, இந்த மாதிரி சமூக வலைதள பக்கங்கள்ல பல மணி நேரம் ரீல்ஸ் பார்ப்பேன். இப்படி மொபைல் போனு அதிகமா நான் பயன்படுத்தினேன். இது காரணமா என் கழுத்துல இருக்க முக்கிய ரத்த நாளம் பாதிக்கப்பட்டு அறுவை சிகிச்சை அளவுக்கு வந்துருச்சு. இது எனக்கு தேவையில்லாத செலவுங்கிறத விட வலி ரொம்ப வேதனையா இருக்கு. உங்க எல்லாருக்கும் ஒன்ன சொல்லிக்கிறேன், குழந்தைங்க கையில மொபைல கொடுக்கறத நீங்க முதல்ல நிப்பாட்டுங்க. குழந்தைங்க கையில இந்த மாதிரி மொபைல் போனை கொடுக்காதீங்க. இது மிகப்பெரிய ஆபத்து, பாதிப்புன்னு சொல்லியிருக்காங்க. அவங்க பட்ட துன்பம் மத்தவங்களுக்கு வரக்கூடாது அப்படிங்கிறதுக்காக ஒரு விழிப்புணர்வு மாதிரி இந்த விஷயத்த அவங்க பேசியிருக்காங்க. அதாவது இப்படி படுத்துக்கிட்டு இப்படி கேம் ஒரு 4 மணி நேரம் தான் விளையாடுவேன். இது நடுவுல காஃபி, டீக்கு எழுப்புவாங்க. அப்ப எழுந்து டீ குடிச்சு திருப்பி அதே விளையாட்டு. யூடியூப்லயே, இன்ஸ்டாலயே பார்த்துக்கிட்டே இருக்கிறது. இதனால விளைவு என்ன ஆச்சுன்னு நீங்க எல்லாம் பார்த்துருப்பீங்க. எனக்கு வந்து சர்விக்கல் அது. அதுல ஏதோ 2 எலும்பு நடுவுல இருந்து ஜவ்வு வெளில வந்துருச்சு. அதுக்கு இப்போ ஒரு டிட்டானியம் சிப் வச்சு ஸ்க்ரூ போட்டிருக்கிறாங்க. முற்றிலும் ஒரு தேவையில்லாத வேலை இது. என்னடா இப்படி சொல்றேன்னா, உண்மையிலேயே இது ஒரு அனவசர செலவு. செலவு விட்டாலும் வலி, வேதனை. ஸோ உங்க எல்லாருக்கும் நான் ஒண்ணே ஒன்று தான் சொல்லிக்கிறேன். இன்ஃபேக்ட் இது ஒரு வேண்டுகோளா கேட்டுக்கிறேன். இப்பத்துலேருந்தே குழந்தைங்க கையில மொபைல் கொடுக்கறது அவாய்ட் பண்ணுங்க. நீங்க கூட எவ்வளவு நேரம் தவிர்க்க முடியுமோ அவ்வளோ நேரம் இந்த வீடியோஸ் பார்க்கறதாகட்டும், என் வீடியோவும் சேர்த்து தான். கொஞ்சம் எல்லாத்தையும் அவாய்ட் பண்ணிக்கோங்க. முக்கியமான இன்ஃபர்மேஷன் ஏதாவது இருந்தா, இப்போ நான் சொன்னேனே அந்த மாதிரி இன்ஃபர்மேஷன் இருந்தா பாருங்க. இல்லைன்னா ₹3,00,000. நான் கிட்டத்தட்ட 4 மணி நேரத்துக்கு மேல இந்த சமூக வலைதளங்கள் எல்லாம் பார்த்துட்டே இருப்பேன். இன்ஸ்டாகிராம்ல ரீல்ஸ் பார்த்துட்டு இருப்பேன். இதுதான் என் கழுத்தை ரொம்பவே பாதிச்சிருச்சு. கழுத்துல இப்ப முக்கியமான ரத்த நாளங்கள்ல பாதிப்பு ஏற்பட்டதுனால வலியே தாங்க முடியாம சிகிச்சை எடுக்கிற அளவுக்கு ஆயிருச்சு. அதே போல நீங்களும் எந்த அளவுக்கு மொபைல் போன் பயன்படுத்துவதை தவிர்க்க முடியுமோ அந்த அளவுக்கு தவிர்த்துக்கோங்க. எனக்கு இப்ப இந்த சிகிச்சைக்காக மட்டும் 3 லட்சம் ரூபாய் செலவாயிருச்சு. அதனால போனை தேவைக்கு அதிகமா பயன்படுத்தாதீங்க, உடம்ப பாத்துக்கோங்கன்னு ஷகிலா அவங்க சொல்லியிருக்காங்க. அவங்க எதுக்குமே அஞ்சாதவங்க, பயப்படாதவங்க. ஆனா இந்த விஷயத்துக்கு அவங்களே ரொம்ப உடைஞ்சு போயிட்டாங்க. ஏன்னா இது தேவையில்லாத செலவு. அது மட்டும் இல்லாம அதோட வலி, வேதனை ரொம்பவே அதிகமா இருக்குன்னு சொல்லியிருந்தாங்க. இப்பெல்லாம் மொபைல் போன் பயன்படுத்துறதுனால நிறைய பிரச்சனைகள் வருது. அத மருத்துவர்கள் நிறைய முறை அவேர்னஸா வீடியோக்கள் எல்லாம் பதிவிட்டு சொன்னாலுமே பெற்றோர்கள் அதிகமா குழந்தைகளோட கையில இந்த மொபைல் போன் தான் கொடுக்கறாங்க. சொல்லப்போனா எல்லாருமே அதிகமா இன்ஸ்டாகிராம் ரீல்ஸ் பார்க்க ஆரம்பிச்சிட்டாங்க. இதுதான் மிகப்பெரிய பிரச்சனையாவும் இருக்கு. ஷகிலா அவங்க இந்த வீடியோவை பதிவிட்டதுல இருந்தே நிறைய பேர் நீங்க ஃபாஸ்டா ரெக்கவர் ஆகி வாங்க அப்படின்னு சொல்றாங்க. ஒரு சிலர் இந்த மொபைல் போன்னால எவ்வளோ பிரச்சனை வருது, அளவோடு பயன்படுத்தினா எதுவும் நலன்தான் அப்படிங்கிற மாதிரி எல்லாம் கூட பதிவிட்டு இருக்காங்க. நிறைய கமெண்ட்ஸ் எல்லாம் இந்த வீடியோவுக்கு கீழே பதிவிட்டு இருக்காங்க. சீக்கிரமா ரெக்கவர் ஆகி வாங்கன்னு அவங்களுக்கு ஆறுதலும் சொல்லிட்டு இருக்காங்க. இதெல்லாம் பற்றி உங்களோட கருத்துக்களை சொல்லுங்க. இன்னும் சினிமா, அரசியல் தகவலை தெரிஞ்சுக்க நம்ம சேனல் கூட இணைஞ்சிருங்க.